அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது குறிஞ்சாயில் சுண்டல் எப்படி தயாரிக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் இப்போ முதலாவது குறிஞ்சாயிலையை பற்றி பார்ப்போம். குறிஞ்சாயில் பெரு குறிஞ்சா சிறு குறிஞ்சான்னு சொல்லி இரண்டு வகையாக காணப்படும். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது பெருங்குறிஞ்சா. இது ஓங்கி வளர்ந்து பெரிய மரங்களில் படர்ந்து காணப்படும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறா இலை பரந்த இலையாக பெரிதாக காணப்படும். இந்த பெருங்குறிஞ்சா இரத்த சக்கரை அளவை குறைக்கும், சர்க்கரை நோயை தடுக்கும், குடலை சுத்தப்படுத்தும், நீரிழிவு நோய் வராமல் தடுக்கும், நீரிழிவு நோய் தாக்கத்தை குறைக்கிறதுக்கு இது பயன்படும். இதை வச்சு சுண்டலை தயாரிக்கிறது சொல்லி பார்ப்போம். இந்த குறிஞ்சாவில சுண்டல் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: குறிஞ்சா இலை, முட்டை எடுத்து வச்சிருக்கலாம், வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தேங்காய்ப்பூ, உப்புத்தூள். இந்த குறிஞ்சா இலையை நன்றாக சுத்தம் செய்து எடுத்து வச்சிருக்கலாம். முட்டையை நாங்கள் மஞ்சள் தூள், உப்பு தூள் சேர்த்து வச்சிருக்கிறோம். குறிஞ்சா இலைகளை அடுக்கி அவற்றை சிறிது சிறிதாக நாம் வெட்டி கொள்ள வேணும். மிகவும் சிறிதாக நாங்கள் வெட்டி எடுக்க வேணும். பின்னர் தாச்சி அடுப்பில் வைத்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து சூடறியதும் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம் என்பன சேர்த்து நன்றாக கிளறி வதங்க விட வேணும். வதங்கியதும் அவற்றுடன் வெட்டி வைத்த குறிஞ்சா கீரைகளை சேர்த்து நன்றாக கிளறி விட வேணும். குறிஞ்சா இலைகள் வதங்கும் வரை நன்றாக கிளற வேணும். உப்புத்தூள் நாங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். அவற்றுடன் தேங்காய் பூவை சேர்த்து நன்றாக கிளற வேணும். தேங்காய் பூ சேர்க்கும் போதும் கைப்புசுவை மிகவும் குறைவாக இருக்கும். அத்துடன் நாங்கள் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நன்றாக அடித்த முட்டையையும் சேர்க்கும் போது குறிஞ்சா இலையில் உள்ள கைப்புசுவை இல்லாமல் போய்விடும். இந்த உணவு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் என்ற சேனல் குயின் ஆஃப் ஸ்கில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும். இந்த உணவை உங்களோட வீட்டை ட்ரை பண்ணுவோம். நன்றி.